ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து தயிர் சாதமும் வெண்டைக்காய் வச்சு ஒரு பக்கோடாவும் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து 6 வெண்டைக்காய் போல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த மேலே உள்ளதையும் கீழே உள்ளதையும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தால நம்ம இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம உரத்தில் வச்சிடலாம். அடுத்தால நான் வந்து இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம மாவு எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் வத்தத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இது கூடால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் மிக்ஸ் பண்ணச்சுலேயே உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். அடுத்தால இது கூடால ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த எண்ணெய் எல்லாம் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த வெண்டைக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி தெளித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றி பசையெல்லாம் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி இதுக்கு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட வந்து தண்ணியாக தான் இருக்குது தயிர் வந்து, அதனால் நான் 1 கப் தயிர் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து கெட்டி தயிர் இருந்ததுன்னா 1/2 கப் தயிரும் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஃபஸ்ட்டு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். அடுத்தால நான் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் திராட்சை, மாதுளம்பழம் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தால நம்ம இதை வந்து தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்து 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தால ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம தயிர் சாதத்தில் எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதான், தாளித்து கொட்டிட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, எல்லாம் வேண்டாம். அடுத்தால நம்ம பக்கோடா போட்டுடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெண்டைக்காய் ஊற வச்சு வச்சுருந்தது எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம வந்து கிள்ளி போட்டுடலாம். தீ வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, எல்லாம் வெளியே வந்து டக்குனி கரைஞ்சிரும். இப்போ பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய தயிர் சாதமும் வெண்டைக்காய் பக்கோடாவும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.